இன்ஸ்டாகிராமில் தேன் போல பேசி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி. கூடி பேசி திருமணம் செய்து வைத்த சொந்த பந்தங்கள், சிறுமியின் கணவன், பெற்றோர், உற்றார் உறவினர் என 5 பேர் மீது வழக்கு பதிவு. பின்னணி என்ன? வத்திராயிருப்பு வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல ஊர்நல அலுவலரா வேலை பார்த்துட்டு இருக்கிற சகுந்தலாவுக்கு சுந்தரபாண்டியம் அரிஜன் கீழத்தெருவுல இருந்து ஒரு போன் கால் வந்திருக்குது. மேடம், எங்க ஊர்ல ஒரு சிறுமிக்கு அவங்க அம்மா அப்பாவே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து சுந்தரபாண்டியத்துக்கு போன சகுந்தலா சம்பந்தப்பட்ட சிறுமி வீட்டுக்கு போயிருக்காங்க. கழுத்துல மஞ்ச கயிறு, வயித்துல சிசுவோட நின்னுட்டு இருந்த சிறுமி கிட்ட உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டப்ப அந்த பொண்ணு வாயை துறக்கிறதுக்குள்ள அவங்களோட அம்மா அப்பா 20 வயசுன்னோ, அந்த சிறுமியோட மாமனார் மாமியார் 21 வயசுன்னோ மாத்தி மாத்தி உளறி இருக்காங்க. நான் உங்க யார்கிட்டயுமே கேட்கல, உங்க பொண்ணுகிட்ட தான் கேட்டேன்னு சொன்ன சகுந்தலா அந்த சிறுமியோட பிறப்பு சான்றிதழ் வாங்கி பார்த்திருக்காங்க. அதுல சிறுமிக்கு 17 வயசுதான் ஆகுதுங்கிறது தெரிஞ்சது. அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல சகுந்தலா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுமி கிட்ட விசாரணையில இறங்கி இருக்கிறாங்க போலீஸ். அதுல இன்ஸ்டாகிராம் லவ் தான் சிறுமியோட டும்டுமுக்கு முக்கிய காரணங்கிறது தெரிஞ்சிருக்குது. கூலி தொழிலாளி சவுந்தர பாண்டியன் 17 வயசு சிறுமி கிட்ட இன்ஸ்டாவில தூண்டில் போட்டிருக்கா. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னு போட்டுருவாங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்ன சிறுமி கிட்ட நீ படிச்சு முடி, நானே படிக்க வைக்கிறேன், படிச்சு முடிச்சதும் உங்க வீட்ல வந்து நானே பொண்ணு கேட்கிறேன்னு சிறுமியோட மனசுல ஆசைய வளர்த்திருக்கா. சவுந்தர பாண்டியன் பேச்ச நம்பின சிறுமியும் அவனோட காதலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த காதலோட நிறுத்தாம அடுத்த கட்டத்துக்கு மூவான கூலி தொழிலாளி சிறுமியை ஏமாத்தி தனிமையில இருந்திருக்கா. அதனால சிறுமியும் கர்ப்பமாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுமிக்கு வாந்தி மயக்க வந்ததால எல்லா உண்மையும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அத்தனை உண்மையும் தெரிஞ்ச சிறுமியோட தாய் போலீஸ்ல புகார் கொடுக்காம ஏதோ நடந்து போச்சு, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொந்த பந்தங்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி சவுந்தர பாண்டியனோட அப்பா அம்மாவும் சிறுமிய என் மகனுக்கு கல்யாணம் பண்றது சம்மதம்தான்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து எல்லாருமா சேர்ந்து சிறுமிக்கும் சவுந்தர பாண்டியனுக்கும் கொட்டி மேளம் கொட்ட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஊர்நல அலுவலருக்கு தகவல் கிடைச்சிருக்குது. சிறுமியோட அப்பா அம்மா, சவுந்தர பாண்டியனோட அப்பா அம்மான்னு 5 பேர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஆனது ஆயிடுச்சு, 4 பேருக்கு தெரியக்கூடாதுன்னு பெரியவங்க கமுக்கமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தான் குழந்தை திருமணங்கள் அடிக்கடி நடக்குதுன்னோ, இது போன்ற தவறுகளை மூடி மறைச்சா மேலும் தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும்னு சொல்லும் மக்கள் அதிகாரிகள் ஆக்ஷன்ல இறங்கியது சரிதான்னு சொல்றாங்க.